ஆசிய இளையோர் கபடி விளையாட்டுப் போட்டியில இந்திய அணிக்கு தங்கம் பெற்று தந்த கண்ணகி நகர் கார்த்திகா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேர்ல சந்திச்சு வாழ்த்து வாங்கியிருக்காங்க. விளையாட்டு வீரர்களையும் விளையாட்டுத் துறையையும் குறிப்பா கபடி விளையாட்டை ஊக்கப்படுத்த பெரும் முயற்சி எடுத்தது அதிமுக ஆட்சியில தான். எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு கபடி விளையாட்டும் அதுல சேர்க்கப்பட்டுச்சு. கிராமப்புற விளையாட்டை ஊக்கப்படுத்த 12,254 ஊராட்சியிலையும் 528 பேரூராட்சியிலையும் அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் 76 கோடியில் கொண்டு வரப்பட்டுச்சு. கண்ணகி நகர் கார்த்திகா உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை நினைச்சு பாக்குறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார கண்ணகி நகர் கார்த்திகா சந்திக்கும் போது பயிற்சியாளர் ராஜ், வீராங்கனை காவ்யா, ஹானஸ்ட் ராஜா, அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் கே சிங்காரம், கே.பி. கந்தன், பெரும்பாக்கம் ராஜசேகர், டி.சி. கருணா, கவுன்சிலர் அஸ்வினி கருணா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்தாங்க.